Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறேன். வாங்க இதை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 நார்த்தங்காய், கடலை பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் நார்த்தங்காவை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உள்ள விதை பகுதி நம்மளுக்கு தேவையில்லைங்க. சாரை மட்டும் ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சாதம் யாராருக்கெல்லாம் லெமன் சாதம் பிடிக்காதோ கண்டிப்பாக இந்த சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடி கூட வீட்டில் நீங்கள் செய்வீங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 2 வரமிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வேர்க்கடலை பச்சையாக சேர்த்துருக்குறேங்க. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து செய்கிறப்ப இந்த சாதம் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்தோடனேயே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற நார்த்தங்காய் சாறை இதில் உடனே சேர்த்துருங்க. ஏன்னா மஞ்சத்தூள் சேர்த்தோடனேயே கருகிடுங்க. அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பழச்சாறு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பழச்சாறை நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சாதம் எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ அந்த சாதத்தை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கோங்க. சால்ட்டு எதுவும் பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த சாதம் கண்டிப்பாக கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.